திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். குழந்தை எப்படி இவ்வாறு தண்ணீர் தொட்டியில் விழுந்தது? உறவினர்கள் யாரும் இல்லையா? என்ன நடவடிக்கை தற்போது இந்த சம்பவத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புருஷோத்தக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தசாமி, இவரது மனைவி பரிமளா. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் அதே பகுதியில் நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார். வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சந்தியா அங்கு தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். குழந்தையை காணவில்லை என்று பெற்றோர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தபோது குழந்தை அருகில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மயங்கிய நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக குழந்தையை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு பரிசோதித்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி கிராம காவல்துறை குழந்தைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.